ஒரு ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பரலோக பிதாவே, இதோ இந்த காலை வேளையிலே உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. நீங்கள் பேசணுன்னு நாங்கள் இந்த ராத்திரி வந்து காத்திருக்கிறோம் தகப்பனே. நாங்களும் உங்கள்கிட்ட எங்களுடைய விண்ணப்பங்களை வைக்கணும்னு வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய விண்ணப்பங்களை வைத்தோம்ப்பா. இப்பொழுது நீங்கள் பேசுகிறத நாங்கள் கேட்கும்படியாக காத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க இந்த வசனத்தின் வழியாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மத்தேயு 26:30 வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். மத்தேயு 26:30 வசனத்திலேருந்து இல்லை ஒரு பெரிய சத்தியம், இல்லாட்டி பெரிய இல்லை, ஒரு கான்செப்ட் ஒன்று அடங்கியிருக்கு, ஒரு கருத்து, இல்லாட்டி நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இங்கே இருக்கிறது. விழித்திருங்கள் அப்படின்ட்டு இந்த அதிகாரத்தில் இயேசு சொல்கிறாங்கல்ல. யாரை சொல்கிறாங்க? சீஷர்களை சொல்கிறாங்க இல்லையா? நான் வாசிக்க போகிறேன். 30 வசனத்துலேருந்து கவனமாக ஃபாலோ பண்ணுங்களேன். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். அடுத்த வசனம் வாசிக்க முன்னாடி உங்களுடைய கவனத்தை நான் எங்கே கொண்டு வரணும்னு விரும்புகிறேன். லிட்ரலாக இந்த மாதிரி நேரத்தில் தானே அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த வார்த்தைகளை பேசும்பொழுது, அவருடைய சீஷர்கள்ட்ட பேசும்போது, அந்த மேலறையில் அந்த அந்த அப்பம் திராட்சரசம் என்னுடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்குது அப்படிலாம் சொல்லிவிட்டு அது முடிஞ்சு இப்போ கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே அவங்க அப்படி பிரவேசிக்கிற ஒரு டைம். அந்த கெத்செமனே தோட்டத்தில் பிரவேசிக்கும் பொழுது தீர்க்கதரிசி மூலமாக நம்ம பார்த்துருக்குறோம். ஏசு என்னைக்கும் போல் வந்த மாதிரி இல்லை, அன்னைக்கு ரொம்ப தவிக்கிறாரு. அப்படி அவர் பெருமூச்சு விட்டு நடந்து வாராரு. கிட்டத்தட்ட ஒரு முறையோ 2 முறையோ அப்படி தவறி விழ பார்க்குறாரு. அவரால் நடக்க முடியல. சீஷர்களுக்கு அது வித்தியாசமாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஏதோ வித்தியாசமாக இவர்கிட்ட ஒரு மேபி டயர்டாக இருக்காங்கன்னு நினச்சாங்களோ என்னமோ தெரியல, அப்படி ஒரு டைம். ஆனால் இவர் அங்கே இதை சொல்கிறாரு, இன்னைக்கு ராத்திரி இப்படி நடக்கும் அப்படின்னு. என்னது? இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம், பேதுரு சொல்கிறாப்புல, சார் நீங்கள் சொல்கிறபடி இல்லை சார், நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு பேதுரு சொல்கிறாப்புல. அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் அப்படின்ட்டு சொல்கிறாப்புல. இயேசு சொல்கிறாங்க அவனை பார்த்து, இந்த ராத்திரியில் சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடு கூட மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். இந்த பேதுரு இந்த ஸ்டேட்மெண்ட்டை இயேசுகிட்ட பேசும் பொழுது அவங்க சும்மா அப்படி மேட்டாப்பில் பேசியிருப்பாங்களா, இல்லாட்டி ரியலாக பேசியிருப்பாங்களா? உண்மையாகவே பேதுருடைய மனசுலேருந்து தானே வந்திருக்கும் இந்த வார்த்தை இல்லையா? பேசுகிறாப்புல. அப்பொழுது இயேசு சொல்கிறாங்க, இல்லைப்பா, சேவல் கூறுறதுக்கு முன்னாடி 3 தடவை என்னை மறுதலிச்சிருவேன் அப்படி சொல்கிறாங்க. 36 வசனம். அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ண அளவோ நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி, யாரெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க? பேதுருவை, வேற பேதுருவை, செபெதேயுவின் குமாரர் இருவரையும், யாராரு? யாக்கோபும் யோவானையும், இந்த 3 பேரையும் கூட்டிக் கொண்டு துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அடுத்த வசனம். அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி, பாஸ்டர் இதில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. ஏன் இந்த 3 பேர் அப்படின்னு சொன்னாங்க? இது இன்னர் கேபினட் அப்படின்னு சொன்னாங்க, ரைட்டு தானே? ஜீசஸோட ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க. மற்ற சிஷர்களும் ஜீசஸ் இங்கே பார்ஷியாலிட்டி பார்க்கல. இவங்க 3 பேரும் எப்போ பார்த்தாலும் கூட இருந்தாங்க. மற்ற சிஷர்கள் கூட ஒரு வேளை ஃபேமிலியை பார்த்துட்டு வரேன், அங்கே போயிட்டு வரேன், இங்கே போயிட்டு வரேன்னு வந்திருக்கலாம். பட் யோவான் மோஸ்ட் இன்னர் சர்க்கிளில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த 3 பேரும் எப்பவுமே இயேசுக்கிட்ட இருந்த ஒரு நபர்கள்.
ஸோ இந்த 3 பேரையும் அந்த 8 பேரை அங்கே நிறுத்திட்டு இந்த 3 பேரையும் கூட்டிகிட்டு வர்றார். ஏன் அப்படி கூட்டிகிட்டு வந்திருக்கணும்? ஏன் 3 பேரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கணும்? இந்த 3 பேரும் இயேசுவை ரொம்ப நேசிச்சாங்க இல்லையா? இயேசுவை ரொம்ப நேசிச்சாங்க. அதோட சேர்ந்து மேபி ஒருவேளை இந்த 3 பேருக்கு அதிகமாக ஜெபம் தேவைப்பட்டிருக்குமோ அப்படின்ட்டு இவருடைய பக்கத்தில் வச்சிருக்கிறாங்க. இந்த 3 பேரும் இயேசுவை அதிகமாக நேசிச்சாங்க. ஆமாவா இல்லையா? இயேசுவை அதிகமாக நேசிச்சவங்க இங்கே இருக்கிறோமா? சரிங்களா? அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்றார். இந்த அதிகமாக நேசித்தவங்க, இல்லாட்டி இன்றைக்கி கூட நீங்கள் நான் இயேசுவை கைவிட்டுட்டு போயிடுவோன்ட்டு ஏதாவது ஒரு டவுட் இருக்கா? ஃப்யூச்சரில் நிறைய கஷ்டங்கள் தாண்டி வந்திருக்கிறோம், தனிமையில் இருந்திருக்கிறோம். எல்லா நேரத்திலும் இயேசு நம்மோட கூட இருந்தாங்க. என்னத்தை விட்டாலும் இயேசுவை விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இன்றைக்கி இருக்கிறோம். பேதுரு, யாக்கோபு, யோவானும் இந்த மனநிலையில் தானே இருந்திருப்பாங்க. இந்த 3 பேரும் இவர் பக்கத்தில் இன்னும் அதிகமாக, இப்போ ஒருவேளை நான் என்ன நடந்தாலும் நான் இயேசுவை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற இந்த 3 பேருக்கும் மேபி அடுத்த அவரில் என்ன நடக்க போகுதுங்கிறது இவங்க அறியாததுனாலையும் இயேசு அறிந்திருக்கிறபடினாலையும் மேபி நான் இயேசு விட்டுட்டு போக மாட்டேன், நான் இந்த சத்தியத்தை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் அவங்க விழித்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குன்ட்டு தான் பக்கத்தில் க்ளோஸாக வச்சுருக்காங்க. இன்றைக்கி தேவன் இயேசு கிறிஸ்துக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற கிறிஸ்தவ ஜனக்கூட்டம் எது? நம்ம தான். எப்படி சொல்கிறீங்க? ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஜனக்கூட்டம். ஏன்னா இயேசு எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற கூட்டம் இந்த கூட்டம் தான். இப்போ இயேசு எங்கே இருக்கிறாங்க? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறாங்க. இது யாருக்கு தெரியும்? இந்த கூட்டத்துக்கு தான் தெரியும். அவரோடு அங்கே இருக்கிற ஒரு கூட்டம், அவரோட நெருக்கமாக இருக்கிற கூட்டம். அப்புறம் பாருங்கள், அவர் அவங்கள அங்கே நிறுத்திட்டு இன்னொன்று இவங்களை கூட்டிகிட்டு போனதுக்கான காரணம், இவங்க அவரோட கூட ஜெபம் பண்ணணும் அவருக்காக, இல்லாட்டி அவரோடு கூட ஜெபம் பண்ண அவர் விரும்புகிறார். ஹீ நீட்ஸ் சம் ஹியூமன் சிம்பத்தி. அவருக்கு ஒரு பக்க பலமாக இது ஒரு பயங்கரமான வியாகுலப்படப்போகிற ஒரு டைம் இயேசுவுக்கு இல்லை, அப்படி தானே? அவரே சொல்கிறார்ல, மென்ஷன் பண்ணுறாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால். அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஆகனியான டைம், ஒரு பயங்கர கஷ்டமான ஒரு ஒரு பயங்கரமான ஒரு டைம் இயேசுவுக்கு. அந்த நேரத்தில் இவங்களுக்காக மறிக்க வந்தேங்கிறத இவங்க புரிஞ்சுட்டு இந்த நேரம் என் கூட விழிச்சிருந்தா கூட இவருக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும். ஸோ ரொம்ப நேசிக்கிற அவங்கள அவர் பக்கத்தில் வச்சுட்டு, ஆனாலும் அவங்கள ஒரு பக்கம் அங்கே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, ஏசுங்க ஏதாவது சும்மா ஆண்டவர் முன்னாடி இப்படி முகங்குப்புற விழுந்தா ஜெபத்தை கேட்பாரு அப்படிங்கிற ரீதியில் விழுந்திருப்பாரா, இல்லாட்டி நிஜமாகவே அவர் ஏதோ ஒன்று அழுத்துதான்? சில நேரம் நீங்கள் கோபத்துலேயோ இல்லாட்டி கஷ்டத்துலேயோ செவரில் முட்டி இருக்கீங்களா? ஏன்னா இப்படி தலையாட்டுறீங்க. இல்லாட்டி சில நேரம் ஒரு பெரிய வேதனையில் இருந்தோ இல்லாட்டி துக்கம் தாங்க முடியாமல் தரையை ஒட்டி குப்புறப்படுத்து ஆண்டவரே அப்படின்னு கதறி இருக்கீங்களா? இயேசு இங்கே ஒரு ஜெப போஸ்டர் இந்த இடத்துல மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முகங்குப்புற விழலை. அவர் மேலே நம்ம வெயிட்டெல்லாம் அவர் மேலே இருக்குது, நம்ம பாவத்தினுடைய வெயிட்டெல்லாம் அங்கே இருக்குது. அவர் பிதாவை விட்டு ஃபார் எவர் பிரியக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அவர் அங்கே அனுபவிக்க போகிறாரு. அது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. முகங்குப்புற விழுறாரு. என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். சரிங்களா? அப்போ நாங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய சித்தம் என்னவா இருந்துச்சு? இந்த பாத்திரம் என்னை விட்டு போனால் தேவையில்லை, ஆனாலும் காட் இதுக்காக தான் வந்தேன், என் சித்தம் இல்லை உங்கள் சித்தப்படி. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்தார். சரியா? இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் அங்கே தூங்கிட்டு இருக்கிறத அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட
விழித்திருக்கக்கூடாது. அங்கே ஒரு 2 இது பாருங்க. ஒன்று சொல்கிறாரு, இந்த சென்டென்ஸை பாருங்க, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட என் கூட வாட்ச் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, அடுத்தது ஒன்று, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒன்று, நீங்கள் 1 மணி நேரமாவது எனக்கு கூட ஜெபம் பண்ணி இருக்கக்கூடாதா, இல்லாட்டி விழித்திருக்கக்கூடாதா? அது தனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும். இவனுக்காக தானேப்பா வந்திருக்கோம், இந்த மனுஷனுக்காக தானே வந்திருக்கோம், இவனுக்காக மறிப்போம் அப்படின்னு ஒரு பலன் கிடைச்சிருக்கும். பட் அந்த சாக்ரிஃபைஸ், அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் மறிக்க போகிற நேரத்தில் அந்த மனுஷனுக்காக, நமக்காக, இல்லாட்டி அவனுக்காக அவர் மறிக்க வந்தார். இதோ தேவ ஆட்டுக்குட்டின்னு அந்த பொருளையே அறியாமல் இங்கே தூங்குறாங்க. ஆனால் அறிஞ்சிருந்தா அவருக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும். ஸோ அங்கே சொல்கிறாங்க, அந்த 1 மணி நேரம் ஏன் கூட விழித்திருக்க கூடாதா? அடுத்தது சொல்றாரு, நீங்க சோதனைக்கு உட்படாதபடி. இப்ப அவங்க பிரச்சனையை சொல்றாரு, நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த 2 இது புரியுதா? என் கூட விழிச்சிருக்கணும், விழிச்சிருக்க கூடாதா அப்படிங்கிறாரு. 2வது இது என்னது? நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அதுதானே இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பா இருக்குது. அப்புறம் பாருங்க, இப்ப அப்படி ஒரு தடவை சொல்லிட்டு மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதது ஆகில் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கெடுவது என்று ஜெபம் பண்ணினார். மறுபடியும் 2nd டைம் வராரு. நம்ம எந்த வசனத்தில் இருக்கோம்? 43வது வசனத்தில் இருக்கும். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. இந்த முத்துசாமி சார் இப்போ தான் கை கொடுத்துட்டு போனார். நல்ல சரியான பிச்சு நேரம். கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் எல்லாரையும் முழிப்போட வச்சுக்காங்க. அப்படி நித்திரை மயக்கமாக இருந்தாங்க. உங்களுக்கு நித்திரை மயக்கமாக இருக்கா? இப்போ ப்ளீஸ், ஆண்டவர் உங்களுக்கு தெளிவை தருவாங்க. அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரம் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். 45வது வசனம், பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேளை வந்தது அப்படி சொன்னாங்க. ஒரு 2 இது பார்த்தோம்ல, ஏன் கூட விழிச்சிருக்க கூடாதா? எவ்வளோ நேரம்? எக்ஸாக்ட்லி 60 minutes இல்லை, ஒரு மெஷர் ஆஃப் டைம். அதான் அப்படி அங்கே சொல்கிறாங்க, 1 மணி நேரம் என் கூட விழித்திருக்க கூடாதா. 2வது என்ன சொன்னாங்க? ஆனால் அவங்க நித்திரை மயக்கமாக இருந்து தூங்கிட்டாங்க. ரிசல்ட் என்னவாச்சு? ரிசல்ட் என்னாச்சு? விடியமும் என்னாச்சு? ஒரு 3 மணி 4 மணி இருக்குமா? இப்போ மணி எத்தனை? 3 மணி 4 மணி இருக்குமா? 2 மணியா? இப்போ அவங்க அவரோட கூட விழித்திருக்கல. அந்த கொஞ்சம் டைம் கூட அவருக்கு ஒரு ஆறுதலாக, சிம்பத்தியாக, அவருடைய சாக்ரிஃபைஸ், அந்த கிரேட், அதை புரிஞ்சிக்காம இருந்தாங்க. இல்லாட்டி அவர் கூட விழிச்சிருக்கல. அப்புறம் தங்களுக்காகவும் அவங்க ஜெபம் பண்ணணுன்னு அவர் இப்படி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு. ஏன்னா இவங்களுக்கு அடுத்த மணி நேரம் என்ன நடக்க போகுது, ஏர்லி மார்னிங் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அந்த 1 மணி நேரத்தில் அந்த மார்னிங் நடக்க போகிற விஷயம் தெரியாது, கிறிஸ்துவுக்கு தெரியும். ஸோ நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க தூங்கிட்டாங்க. ரிசல்ட் என்ன? ஓகே, ரிசல்ட் என்ன அப்படின்னா, அவர் அங்கே அரெஸ்ட் பண்ண வராங்க. இவங்க எல்லாரும், அந்த சம்பவம்லாம் இருக்கட்டும், காதை வெட்டினது வச்சதெல்லாம், பட் இவங்க எல்லாரும் இயேசு விட்டுட்டு ஓடிட்டாங்க. இங்கே சீஷர்கள் எல்லாரும் அவரோட க்ளோஸாக தான் இருந்தாங்க. அதுலேயும் ரொம்ப க்ளோஸ் இந்த 3 பேர் பக்கத்தில் கூட்டிகிட்டு போயிருந்தார். அவங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அங்கே போய் மோங்குப்புற விழுந்து அவர் மன்றாடுறாரு. அவர் பெரிய ஸ்ட்ரகிளில் கடந்து போகிறாரு. அப்புறம் இவங்களை வந்து பார்க்குறாரு. என் கூட முழிச்சிருக்க கூடாதா, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. கேட்கல. ஏர்லி மார்னிங் வருது, விடிய காலம். அவங்க அரெஸ்ட் பண்ண வராங்க. இயேசு விட்டுட்டு போயிட்டாங்க.
இயேசு கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறோன்ட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே பர்சனலாக நம்மளுக்கு தெரியும். தனிப்பட்ட விதத்தில் நாளைக்கு அவரை நம்ம விட்டுட்டு போவோமா, இல்லாட்டி இன்னைக்கு விடியும் போது நாம் அவரை விட்டுட்டு போவோமா? விட்டுட்டு போமா? ஐயோ விடிகிறத விடுங்க, நாளைக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது விட்டுட்டு போயிடுவோமா? இன்னைக்கு க்ளோஸாக இருக்கிறோன்ட்டு அவர் பக்கத்தில் இருக்கிறோம், அவரோட விழிச்சிருக்கிறோம், வைக்கிறோம். பட் ஆனால் இல்லை, ஒரு வேளை ஒரு டைம் வரும்போது, ஒரு கஷ்டமான ஒரு நேரம் வரும் பொழுது நடக்குமா நடக்காதா? இவங்க லைஃப்பில் நடந்துச்சா நடக்கலையா? நடந்துச்சா? ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க இயேசுவை விட்டுட்டு போயிட்டாங்க. நாளைக்கு இந்த சத்தியத்தை நம்ம விட்டுட்டு போயிடுவோமா? ஸ்ட்ராங்காக இருப்போம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா, இங்கே ஆண்டவர் சொல்கிறாங்க, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இன்னொரு பகுதிக்கு வரணும். எங்கே அப்படின்னா, இதை தொடர்ந்து லூக்கா 22வது அதிகாரத்துக்கு இங்கே வரணும். ஏன்னா இங்கே மார்க்கு இல்லை மத்தேயு மிஸ் பண்ணதை, மத்தேயு ஒரு காரியத்தை இங்கே விட்டுட்டாரு. அந்த விட்ட காரியத்தை இல்லாட்டி குறிப்பிடாத காரியத்தை லூக்கா குறிப்பிடுறாரு. சரியா? லூக்கு குறிப்பிடுறாரு. என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, நான் மறுபடியும் மத்தேயு நம்ம விட்ட வசனத்திலிருந்து வாசிச்சுட்டு அந்த லூக்காவுக்கு வாரேன். சரியா? மத்தேயு 26வது அதிகாரம் 45வது வசனம் வரைக்கும் வாசித்தோம். இப்போ அடுத்தது நான் திருப்பி தொடர்ந்து வாசிக்க போகிறேன். கவனமாக கவனிங்க. இதை வாசித்து முடித்தோடனே தான் இதனுடைய ஆழம் நமக்கு புரிய போகுது. சரிங்களா? இல்லாட்டி நம்ம எங்கே இருக்கோன்னு தெரிய போகுது, நம்முடைய நிலைமையும் நம்ம டைமும் எந்த இடத்துல இருக்கோன்னு தெரிய போகுது. அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சமாக இருக்கும், இல்லாட்டி பெரிய ஒரு கண் திறந்த மாதிரி இருக்கும். பாருங்களேன், என்னன்னு பாருங்க. நான் 46வது வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். மத்தேயு 26:46 45 பின்பு அவர் தம்முடைய சீஷர்கள் இடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாசு வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதார வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டாரா என்று நினைக்கிறாயா? 54வது வசனம், அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். 55 அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி, கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவில் உட்கார்ந்து தேவாலயத்தின் உபதேசித்து கொண்டிருந்தேன், அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு அடுத்தது ஒரு சம்பவத்தை லூக்கா குறிப்பிடுறாரு. மத்தேயு அதை மிஸ் பண்ணுறாரு. லூக்கா 22வது அதிகாரம். லூக்கா இப்போ இயேசு என்ன சொல்கிறாரு, நான் தினமும் அங்கே பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தேன்ல, அங்கே பேசிகிட்டு இருந்தேன்ல, அப்போ என்னை நீங்கள் அரெஸ்ட் பண்ண வரலையே, அப்போ நீங்கள் ஒன்றும் செய்யலையே, இப்போ ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார், காரணத்தை சொல்லுவார். என்ன காரணம்னு பாருங்கள். லூக்கா 22வது அதிகாரம் எத்தனை வசனம்? 52, 53. பின்பு இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்து சேனை தலைவர்களையும் மூப்பர்களையும் நோக்கி, ஒரு கல்லனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள்
பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே, நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ, இதை கவனமாக கவனிங்க, இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாய் இருக்கிறது என்றார். இந்த கடைசி வசனம், இந்த லூக்கால நம்ம இப்போ வாசிச்ச வசனம், எத்தனை வசனம் அது? 53வது வசனம், 22வது அதிகாரம் 53வது வசனம். இது கொஞ்சம் கவனமாக நம்ம கவனிக்கணும். அன்னைக்கு ராத்திரி இந்த சீஷர்கள் விழிச்சிருக்கல, இயேசுவை விட்டுட்டு போயிட்டாங்க. குறிப்பாக பேதுருவை எடுத்துக்குவோமே, பேதுரு, யோவான், யாக்கோபு. அதில் பேதுருவை எடுத்துக்குவோம். பேதுரு என்ன செஞ்சிடறான்? இயேசுவை விட்டுட்டு ஓடிடுறான். அதுக்கப்புறம் மறுதளிச்சிடுறான். இவன் மறுதளிச்சது தப்பா, இல்லாட்டி இவன் மறுதளிச்சதுக்கான காரணம் என்ன? இவன் இயேசுவை மறுதளித்ததுக்கான காரணம் என்ன? சார் கரெக்டாக சொல்கிறாங்க. அவன் ராத்திரி விழிச்சிருக்கல. அப்போ அவன் எப்போ மறுதளிக்கிறதுக்கான பலனை விழிச்சிருந்து வாங்கியிருக்கணும். ஏசு சொன்னாரா, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜோம் பண்ணுங்க, அப்படி சொன்னாரா? ஆனால் இவன் விழித்திருக்கல, அங்கே ஓடிட்டான், அவரை விட்டு ஓடிட்டான். லேட்டராக என்ன செஞ்சிட்டான்? மறுதளிச்சிட்டான். அப்போ இவன் தப்பு எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? ஜோம் பண்ண விழித்திருக்காததுனால. நாம் விழித்திருக்காத இருக்கும் பொழுதே நம்ம தப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இல்லாட்டி நாளைக்கு இயேசுவை விட்டுட்டு போகிறதுக்கான ஒரு நிலைமையில் வந்துட்டோம். இப்படி விழித்திருக்காததுனால இயேசுவை விட்டுட்டு போகிறதும் அவரை மறுதளிக்கிறதா ரிசல்ட்டு. பாவம் கம்ப்ளீட் ஆயிரும். அன்னைக்கு போய் நான் அன்னைக்கு நிற்பேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இன்னைக்கு நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா, இல்லாட்டி இன்னைக்கு நம்ம விழித்திருந்தால் ஒழிய நாளைக்கு அவரை விடாமல் நம்ம இருப்போம். சரியா? இப்போ இந்த சம்பவத்துக்கு வாங்க. ஏசுங்க என்ன சொல்கிறாரு? அவங்கள பிடிக்க வந்தவங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? தினந்தோறும் பேசிட்டு தானே இருந்தேன், அப்போல்லாம் நீங்கள் என்னை பிடிக்கலை, ஆனால் இப்போ பிடிக்க வந்திருக்கீங்க. பிகாஸ் என்னவா 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 இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமாய் இருக்கிறது என்றார். அப்போ there is a time period, ஒரு கால கட்டம் இருக்குது. அதில் இயேசு கம்ப்ளீட்டாக யாருடைய பவர் கீழே கொடுக்கப்பட போறாரு? அந்தகாரத்தினுடைய அதிகாரம், அந்த சாத்தானுடைய பவர் கீழே கம்ப்ளீட்டாக கொடுக்கப்பட போறார். அந்த டைமில் இவருக்கு முன்னாடி இருந்த அந்த ப்ரொடெக்ஷன் மாதிரி, ப்ரொடெக்ஷன் சொல்லல, முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது. இது தேவனுடைய சித்தமாக இருக்குது. இயேசுவும் சீஷர்களோ, சரி இப்போ இயேசு எடுத்துக்குவோம். இயேசு இந்த டைம் அவர் கடந்து போகணும். இந்த மாதிரி டைமில் கடந்து போகிற இயேசு கூட இந்த சீஷர்களும் இருந்திருக்கணும். ஓடிட்டாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைங்களே, அன்னைக்கு இயேசுவை யாரெல்லாம் பிடிக்க வந்தா? இயேசுவை யாரெல்லாம் பிடிக்க வந்தா? ஓகே, வெரி குட். சோல்ஜர்ஸ். யார் அவங்க? ஓகே, ரோம் இல்லையா? வேற யார் வந்தா? ஆசாரியர்கள், அவருடைய சேனைகள் இல்லையா? ஸோ ஒரு சிவில் கவர்மெண்ட்டு கம்பைன்டு வித் சர்ச்சு, அதாவது கிறிஸ்துவ சர்ச்சுன்னு பேரளவில் இருக்கிற, இல்லாட்டி அந்த டைமில் தேவனுடைய சபைன்னு இருக்கிற பேரளவில் இருக்கிற அதில் உள்ள பிரதான ஆசாரியருடைய சேனை அவங்க அனுப்புனது. ஸோ இங்கே ஒரு சிவில் கவர்மெண்ட்டும் ப்ளஸ் யாரு? சர்ச்சும் சேர்ந்து சாத்தானால ஏவப்பட்டு இங்கே இயேசு அங்கே பிடிக்க வராங்க. சாத்தான் தான் இதுக்கு பின்னணியில் இருக்கிறான். ஸோ சிவில் கவர்மெண்ட் ப்ளஸ் த ஃபாலன் சர்ச், இல்லாட்டி தேவனை ரிஜெக்ட் பண்ண ஆனால் தேவனுடைய பேரில் இருக்கிற சர்ச்சு இப்போ என்ன செய்யுது? இயேசுவை அங்கே பிடிக்க வருது. ஸோ
சிவில் கவர்மெண்ட் பிளஸ் சர்ச்சுக்குடைய கையில் அப்படி இயேசு கொடுக்கப்படுறார் கம்ப்ளீட்டா. இது அவங்க டைம். ஸோ சாத்தானுக்கு தனக்கு என்னெல்லாம் வல்லமை இருக்கோ அந்த வல்லமை எல்லாத்தையும் பயன்படுத்த போகிறான் இயேசுவை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறதுக்கு, பாவம் செய்ய வைக்கிறதுக்கு, அவரை கொல்றதுக்கு முன்பதாக ஏதாவது ஒரு பாவத்தை பண்ண வைக்கிறதுக்கு. ஸோ இது இயேசுவுக்கும் இயேசுடைய சீஷர்களுக்கும் இது ஒரு குரூஷியல் டைம், ஒரு பயங்கரமான ஒரு டைம். உபத்திரவத்துக்குள்ளே போகிறாங்க. அந்த உபத்திரவத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்பதாக அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இயேசு அங்கே அழைக்கிறாரு. என் கூட ஒளிச்சிருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்போ இயேசு அரெஸ்ட் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, எப்பா தினந்தோறும் தேவாலயத்தில் உன்னோடு கூட இருக்கையில் நீங்கள் என்ன பிடிக்க கை நீட்டவில்லை, இப்போ இது யோர் டைம், ஸோ கம்மிங். ஓ, அன்னைக்கு சீஷர்கள் ஒருவேளை போகாமல் இருந்திருந்தா என்ன இருக்கும்? இயேசு கூடயே இருந்திருந்தா என்ன இருக்கும்? அவங்களையும் பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிருப்பாங்களா? இல்லை. அதுக்கப்புறம் சுவிசேஷத்தை கொண்டு போகிறதுக்கு இயேசு அவங்கள தான் வச்சிருக்கிறாங்க இல்லையா? இயேசு அந்த இடத்துல தேவனுடைய கிருபையில் இல்லாட்டி தேவன் ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள தப்பிக்க வைக்கும்படியாக, இல்லாட்டி அந்த மரணத்துக்கு தப்பிக்க வைக்கும்படியாக காரியத்தை நடத்தியிருப்பார் கண்டிப்பாக. அதன் மூலமாக அங்கேயும் இல்லாட்டி உலகத்துக்கு இயேசுடைய வல்லமையும் அவருடைய சித்தமும் இன்னும் அதிகமாக தெரிய வந்திருக்கும். அதையும் லூஸ் பண்ணிட்டாங்க இவங்க. அந்த தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சந்தர்ப்பத்தையும் கொடுக்கல. இவங்க தங்களுடைய ஜீவனை காக்கிறதுக்காக ஓடிட்டாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைங்களை, இயேசுவோட நெருக்கமாக இருந்த பேதுரு, யோவான், யாக்கோபு, இயேசுவோடு நெருக்கமாக இருக்கிற இந்த முத்துதை கொண்டு இருக்கிற இந்த ஜனக்கூட்டம் நாளைக்கு கம்ப்ளீட்டாக சிவில் கவர்மெண்ட், ரோம் இல்லாட்டி நம்ம சொல்கிறோம்ல பேப்பர்சி, ப்ளஸ் அந்த ப்ரொஃபஸ்ட் கிறிஸ்டியன், அந்த ஃபாலன் கிறிஸ்டியன் இல்லாட்டி ஃபாலன் ப்ரொட்டஸ்டன்ட் கண்ட்ரி, அமெரிக்க ஐக்கிய நாடு இல்லாட்டி அது அதுக்கு கீழ் அது ஆதிக்கம் செஞ்சிருக்கிற ஹோல் வேர்ல்டும், ப்ளஸ் வேட்டிக்கன் சர்ச்சு, கிறிஸ்தவ சபைன்னு சொல்லப்படுற இந்த சர்ச்சும் சாத்தானும் கம்ப்ளீட்டாக அவன் டைமுக்குள்ள இந்த சீஷர்கள், அப்போ இயேசுவோட இருந்த அந்த சீஷர்கள் மாதிரி இந்த சீஷர்களும் அந்த டைமை கடந்து போனோம். ரைட்டா? அப்போ அந்த டைமுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்பதாக இந்த சீஷர்களுக்கு என்ன டைம் இருந்துச்சு? எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள இயேசு அழைச்சிட்டு போனார்? எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள அழைச்சிட்டு போனார்? ஜெபம். அவரோடு கூட விழித்திருக்கிறது இல்லையா? அவரோடு கூட விழித்திருக்கிறதும் நாமளும் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபிக்கும்படியாகவும் இயேசு என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு அனுபவத்திற்காக இயேசு நம்மை அழைக்கிறாங்க. அப்படித்தானே? நமக்கு அப்படி ஒரு டைம் உண்டா? பாருங்களேன், வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்களேன். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 10வது வசனம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அங்கே நம்மளுக்கு ஆண்டவர் சொல்றாங்க, பூச்சக்கரத்தோ இல்லாட்டி இந்த எண்ட் டைம்ல உலகம் முழுவதும் ஒரு சோதனை காலம் ஒன்று இருக்குது. இந்த சோதனை காலத்தில் அந்த 3 பேரும் சேர்ந்து, சாத்தான் அவனுடைய சீட்டில் உட்கார்ந்துருக்கிற அந்த பேப்பர்சி ப்ளஸ்ஸு அந்த விழுந்து போன ப்ராட்டஸ்டன்ட் சபைகள் எல்லாம் சேர்ந்து இந்த சீஷர்கள்னு சொல்கிற இயேசுவோடு நெருக்கமாக இருக்கிற இந்த முத்தூதை உலகத்துக்கு அறிவிப்பேன்ட்டு ஒப்பு கொடுத்து வந்திருக்கிற தேவனுடைய மீதமான சபையில் இருக்கிற அந்த தேவனோடு இருக்க வேண்டிய அந்த குரூப்பு யாருடைய கரத்தில் கொடுக்கப்பட போகிறாங்க? ஒரு சோதனை காலத்துக்குள்ளே அவங்க கடந்து போக போகிறாங்க. இப்போ இல்லை இல்லையா? நம்ம இங்கே இதையும் வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 8லிருந்து 10 பாருங்களேன். 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம். நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார். நெக்ஸ்ட்,
அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும், சகல வல்லமைன்னா எந்ததையும் விட்டு வைக்க மாட்டான், சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஸோ சபைக்கு இந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற சபை எப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளே போகுது? ஒரு பயங்கரமான ஒரு காலத்துக்குள்ளே போக போகுது. அப்போ தேவன் நமக்கு சொல்கிறாரு, ஏசு அங்கே சொல்லும் போது, இப்போ நான் அங்கங்கே பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்போ நீங்கள் நீ அரெஸ்ட் பண்ணலை, பிடிக்கலை, ஆனால் இப்போ வந்திருக்கீங்க, ஏன் ஏன்? ஏன்னா இது உங்கள் டைம் இல்லையா? அதே மாதிரி தேவனுடைய சீஷர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் அவங்க டைமில் போகக்கூடிய ஒரு அனுபவம், ஒரு அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி நம்ம இருந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்போ அந்த அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்கு முன்பதாக அந்த காலம் எப்போ இருக்கு? ரொம்ப சீக்கிரத்தில். அப்போ ரொம்ப சீக்கிரத்தில் இருக்குன்னா அப்போ நாம எந்த காலத்தில் இருக்கோம்? இப்போ யாரோட? இயேசுவோட விழித்திருக்கவும் நாமளும் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்றது. அன்னைக்கு அந்த சீஷர்கள் அந்த டைமையும் அவரோட விழித்திருக்கிறதையும் தாங்களும் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழாமல் இருக்கிறதையும் அந்த எச்சரிப்பை எடுக்காம அதை ஸ்லைட் பண்ணிட்டாங்க. அதை ஸ்லைட் பண்ணதுனால, இல்லாட்டி அதை ரொம்ப பெருசாக கருதாமல் போனதுனால லேட்டராக பார்த்தா விடிய காலம் இயேசு விட்டுட்டு ஓடியாச்சு. நாமளும் இந்த டைமில் ஸ்லைட் பண்ணிட்டோன்னு வச்சுக்காங்க, நாளைக்கு இவங்களுடைய டைம் வரும்போது கண்டிப்பாக இந்த சத்தியத்தை விட்டுட்டு போயிடுவோம். ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? எனக்கு தெரியும் எல்லாரும் இறங்கிட்டு இருக்கீங்க, அப்போ ஏதோ ஒரு பாட்டுக்கிட்ட பாடி எல்லாரும் எழுப்பி விட்டுருமா? எஸ் ஆர் நோ? போவோமா போக மாட்டோமா? விழப்போகிறோமா இல்லையா? எப்படி விழப்போகிறோம்? இப்போ விழித்திருக்காட்டி, இப்போ கிறிஸ்துவோட விழித்திருக்காட்டி நம்ம என்ன செஞ்சிருவோம்? அப்போ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம எவ்வளவு கவனமாக இருக்கணும். நீங்கள் இன்றைக்கி இந்த சைன் பார்க்குறீங்களா? அந்த ரோமும் அந்த சர்ச்சும் சேர்றதை பார்க்குறீங்களா? சாத்தான் அவனுடைய கூட்டத்தை இணைச்சி அங்கே அந்த 13வது அதிகாரத்தில் அமெரிக்கா பற்றி 11வது அதிகாரத்தில் சொல்லப்படுதில்ல? 13வது அதிகாரம் 11வது வசனம், இது ஆடு மாதிரி இருக்குது, ஆட்டுக்குட்டி மாதிரி, ஆனால் சத்தம் எப்படி இருக்குமா? அமெரிக்கா பற்றி பேசுகிறாங்கல்ல, வெளிப்படுத்தல் 13 11வது வசனம், பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன், அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாக இருந்தது, வலுசிற்பத்தை போல பேசினது. இதை பார்த்தீங்களா? அதனுடைய தோற்றம் என்னவா இருந்துச்சு? ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கும்? பார்த்தா டேஞ்சர். அவன் யாரெல்லாம் ஆட்டுக்குட்டியை பார்த்து பயப்படுவா? பயப்பட மாட்டான் இல்லையா? ஆனால் இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாக இருந்துச்சு. இந்த மிருகம் திடீர்னு பார்த்தா வலுசெருப்ப மாதிரி பேசுது. இன்னைக்கு கூட நம்ம நியூஸில் பார்த்துட்டு தானே இருக்கோம். என்னப்பா திடீர்னு அமெரிக்கா உலகத்தையே தூக்கி போடுது, வாரி போடுது இல்லையா? 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் இருந்துச்சுல்ல, பல நியூஸு. அதில் ஒன்று, ட்ரம்ப்பு அப்படியே ட்ரேட் வார் ஆரம்பிச்சிட்டாரு, வியாபார யுத்தத்தை ஆரம்பிச்சிட்டாருன்ட்டு ஒவ்வொரு நாட்டுக்கும் பெரிய பெரிய வரியை போட்டுட்டு நாங்கள் இப்படி தான் இருப்போம். முந்திலாம் அமெரிக்காவை பார்க்கும்போது அது யாரனாலும் ஆதரிக்கிற அளவுக்கு அது ரெடியாக இருந்துச்சு. இப்போ அது உலகத்துக்கே அப்படின்னு சத்தம் போடுது, மிரட்டுது, உருட்டுது, எல்லாரையும் பயமுறுத்துது இல்லையா? அந்த அளவுக்கு இருக்குது.
நம்ம நல்லா தெரியுது, நம்ம ஒரு எண்ட் டைமில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த எண்ட் டைமில் அந்த சிவில் கவர்மெண்ட், இந்த சர்ச்சு சேர்ந்து தேவனுடைய அந்த சிறு மந்தைய, அந்த சின்ன கூட்டத்தை அங்கே தாக்குறதுக்கு அது பிளானை போட்டுக்கிட்டு இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைமுக்குள்ளே போகிற நமக்கு அதுக்கு முந்தின டைம் பீரியட் எப்படிப்பட்ட ஒரு டைம் பீரியட்? அந்த சீஷர்களுக்கு எப்படி இருந்துச்சு? இயேசு அன்னைக்கு அரெஸ்ட் பண்ண வந்த கூட்டம் எது? ரோமு ப்ளஸ் சர்ச்சு, த சிவில் கவர்மெண்ட் ப்ளஸ் சர்ச், இல்லையா? அதே மாதிரி இப்போவும் இந்த சீஷர்கள், இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சீஷர்களை யார் அட்டாக் பண்ண போகிறாங்க? ரோமு இல்லாட்டி பாபிலோனு இல்லாட்டி சிவில் கவர்மெண்ட் ப்ளஸ் சர்ச்சு. அப்போ நம்ம விழித்திருக்க வேண்டிய இந்த டைமில் விழித்திருக்கிறோமா? அப்படி விழித்திருக்கல அப்படின்னா நிச்சயமா, அதுவும் பேதுரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தால், யாரு உம்மை குறித்து இடரல் அடைஞ்சாலும் என்ன சொல்றீங்க, என் அன்பை நீங்கள் இன்னும் பார்த்ததில்லை, நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு தில்லா சொன்னா, தில்லா சொல்றதுல அவன் ஃபெய்த்ஃபுல்லாக தான் இருந்து சொல்லியிருக்கிறாப்புல. ஆனால் இயேசு வெளிப்படுத்தின அவனுடைய பலவீனத்தை அவன் உணரலை. ஹி வாஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ட். தன்னுடைய விசுவாசத்தையும் தன்னுடைய பலத்தையும் எல்லாத்தையும் இயேசு மேலே வைக்காம தான் பலத்திலையும் தன்னுடைய விசுவாசத்திலையும் அவன் அங்கே கிடந்துட்டான். ஸோ அங்கே ஆள் தூங்கியாச்சே, தூங்குறாரு, நித்திரை மயக்கமாக இருக்கிறாரு. ஒரு நல்ல தூக்கத்தை பிடிக்கிறதுக்குள்ள அங்கே தீப்பந்தங்கள் தெரியுது. அங்கே இயேசுவை அரெஸ்ட் பண்ண வராங்க. இயேசுவை பிடிக்க வாராங்கன்னு தெரிஞ்சதும் அவரை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னு ஆள் எஸ்கேப்பு. பிரியமான தேவனுடைய பிள்ளைங்களே, தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாங்க, உலகத்தில் இதுக்கு முன்னாடியும் இதுக்கு அப்புறமும் வராத உபத்திரம் காலம் ஒன்று வருது. அப்படிப்பட்ட ஒரு உபத்திரம், த ஃபைனல் கிளைமேக்ஸ் ஆஃப் கிரேட் கான்ட்ரவர்சி, மாபெரும் ஆன்மீக போராட்டத்தினுடைய கடைசி யுத்தத்தினுடைய கடைசி பகுதி. அந்த நேரத்தில் சாத்தான் எப்படி வருவான்? தன்னுடைய எல்லா வல்லமையும் கொண்டு, இந்த உலகத்துக்கு தெரிந்திருக்கிற அனைத்து வல்லமையும் கொண்டு அவன் வரப்போகிறான். அப்படி இந்த சீஷர்கள் மத்தியில் அவன் சீஷர்களை ஒடுக்கிறதுக்கு அவன் வருவதற்கு முன்பதாக நாம் ஒரு உபத்திரவ காலம், இல்லாட்டி நாம் ஒரு குறுகிய இந்த காலத்தில் அவரோடு கூட விழித்திருக்கிறதும், நம்மளும் சோதனைக்கு உட்படாதபடி ஜெபிக்கிற ஒரு டைமாக இருக்கணும். உங்களுக்கு அந்த பேரலல் புரியுதா? அன்னைக்கு இயேசு இந்த பூமியில் நம்முடைய ரட்சிப்புக்காக செய்த கடைசி வேலை என்னது? கெத்செமனே தோட்டத்தில் கிராஸ் இருந்துச்சு. அப்போவே கிராஸை சுமக்க ஆரம்பிச்சிட்டார். மனசில் வேர்வை சொட்போர்ஸ் எல்லாம் ரத்தமாக வருது. இந்த பூமியில் நம்முடைய ரட்சிப்புக்கு, இதை கவனமாக கவனிங்க, இந்த பூமியில் நம்முடைய ரட்சிப்புக்காக இயேசு கடைசி பணியை செஞ்சது கெத்செமனே தோட்டத்தில். அந்த டைமில் சீஷர்கள் எப்படி இருந்தாங்கன்னு பார்க்கணும், சரிங்களா? அவங்கள்ட்ட ஒரு பாடம் படிக்கணும். அதே மாதிரி ரட்சிப்பின் திட்டத்தில் கடைசி பணியை இன்னைக்கு இயேசு மகாபரிசுத்தத்தில் பண்ணிட்டு இருக்கிறார் பரலோகத்தில். அதே டைமில் அந்த சீஷர்கள் மாதிரி நாமளும் இந்த டைமில் இருக்கிறோம். ஸோ அந்த சீஷர்கிட்டருந்து நம்ம ஒரு பாடம் படிக்கணும். அவங்க விழித்திருக்கல, கவனமாக இருந்து ஜெபம் பண்ணலை, லாஸ்ட் இயேசு விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கும் நம்முடைய இயேசு அங்கே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு, பரிந்து பேசிட்டு இருக்கிறாரு. த லாஸ்ட் ஒர்க் ஆஃப் சால்வேஷன், மகாபரிசுத்தத்தில் இருக்கிறாரு. அவருடைய சீஷர்கள் அவர் அங்கே இருக்கும்போதே இவர்கள் இங்கே விழித்திருந்து ஜெபம் பண்ணாதான் அந்த ரிஃப்ரெஷிங், இல்லாட்டி அந்த ஆவியானவர் எனக்கு இங்கே ஜெப குறிப்பு கொடுத்துருந்தாங்க, பின்மாரிக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம விழித்து இருக்கலன்னு வச்சுக்காங்க, அவுட்டு, கண்டிப்பாக போயிடுவோம். சரி, அடுத்தது அந்த பேரலல் புரியுதா? அந்த சீஷர்கள் இயேசு லாஸ்ட் பண்ணி பூமியில் ப்ரே பண்ணுறாரு, கூட ஜெபம் பண்ணியிருக்கணும். இப்போவும் லாஸ்ட் பண்ணி பரலோகத்தில் ரட்சிப்பின் திட்டத்தினுடைய கடைசி பகுதியை செஞ்சிட்ருக்கிறாரு. கடைசி பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிற அவருடைய சீஷர்கள் அவரோட அந்த சாங்சுவரி முன்னாடி தான்
இருந்துட்டு இருக்கணும். அப்படி இருக்குமா? அப்படி இல்லைன்னு வச்சுக்காங்க, கம்ப்ளீட் ஆயிரும். அவங்க இல்லை, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, இயேசுவை யாருன்னே தெரியாது, ஓடியாச்சு, மறுதளிச்சாச்சு. பிரியமான தேவனுடைய பிள்ளைங்களே, இப்போ அடுத்த ஒரு கேள்வி, ஏன் தூங்குனாங்க? என்னவா இருக்கும் ஏன் தூங்குனாங்க? சுகி, சலோமி சிஸ்டர், ஏன் தூங்கிட்டாங்க? அப்படி என்ன காரணம்? நம்ம தான் அடிக்கடி சொல்லுவோமே, என்னது, ஆவி உற்சாகமாக தான் இருக்கு, மாம்சமோ பலவீனம். அப்படி எக்ஸ்கியூஸ் கொடுத்து அவர் இயேசு தான் சொல்றாரு. ஆனால் அதை எக்ஸ்கியூஸாக எடுத்துக்கலாமா? அவரே சொல்லியிருக்கிறாரு தூங்குப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? இங்க பாருங்க, ஆவி உற்சாகமா இருக்கு, மாம்சமோ பலவீனமா இருக்கு, இதுல எது பெருசு? அப்ப அந்த பலவீனத்தை இந்த ஆவி டாமினேட் பண்ணியிருக்கணும் தானே. ஆனா நாம இந்த மாம்சத்துக்கு ஒப்பு கொடுத்தாச்சு, உறங்கு. நிச்சயமா இப்போ உறங்குறவங்களை பத்தி நான் குறையே சொல்லலை. நம்ம டயர்டா இருக்கோம், உறங்கலாம், தப்புன்னு எந்திரிச்சுக்காங்க. ஆனால் டோட்டலா லைஃப் எப்ப நம்முடைய ரட்சிப்பின் திட்டத்துக்கான கடைசி பணியை இயேசு பரலோகத்தில் செய்கிறதுக்கு அங்கே போனாரோ அப்பையில இருந்து இந்த ஷார்ட் பீரியட் அது இளஞ்சி வைட்ட மாதிரி அழகாக சொல்கிறாங்க, இது ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் ட்ரபிள் அப்படிங்கிறாங்க. இதை நான் அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க, இட் இஸ் இந்த ஷார்ட் பீரியட் நான் சொல்கிறேன்ல, நான் இந்த ஷார்ட் பீரியட் இட் இஸ் நாட் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த 7 லாஸ்ட் பிளேக்ஸு. ஆனால் அதுக்கு முன்பு அந்த கிரேட்டர் டைம் ஆஃப் ட்ரபிளுக்கு முன்னாடி இருக்கிற இந்த டைம், அதாவது இயேசு சாங்சுரியில் இருக்கும்போதே இருக்க வேண்டிய இந்த டைமில் நீங்கள் ஒரு உபத்திரவத்தில் கடந்து போவீங்க. இந்த முத்தூதை அறிவிக்கும் பொழுது ஒரு உபத்திரவம் இருக்கும், ஆனாலும் தேவ தூதர்கள் யுத்தம் அடிக்காதபடி பிடிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் சர்ச்சுக்கு ரெகுலராக வருவோம், கரெக்டாக தசமபாவத்தை வைப்போம், பிறந்த நாளைக்கு கல்யாண நாளைக்கு பாஸ்டர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணிட்டு போவோம், எல்லார்ட்டையும் அருமையான ஒரு தோத்திரம், ஒரு விசேஷ ஜெபம், அப்புறம் பாட்லாக்கு, அப்படி இப்படின்னு ஒரு பர்ஃபெக்ட் கிறிஸ்டியனாக இருக்கிறது நாளைக்கு நம்மளை காப்பாற்றாது. அன்னைக்கு ஏன் தூங்குனாங்க? எப்படி, என்ன காரணமாக இருக்கும்? நான் பார்க்குறேன், இங்கே காரணத்தை பார்க்குறேன், சுயம்தான். இருக்கட்டும் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு போஸ்ட்போனிங். அந்த ஆகனி ஜீசஸோடு இருந்த அவங்களுக்கு அந்த இரவினுடைய ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கிறார். அப்போ எவ்வளவு பாருங்க, இப்போ எல்லாருக்கும் நித்திர மயக்கமாக இருக்கு, ஆமாவா இல்லையா? எனக்கும் தூக்கம் வர்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் திடீர்னு என் பிள்ளைக்கு சுகம் இல்லைன்னா தூங்குவேனா? தூக்கம் வரும், தூக்கம்லாம் எங்கேயோ போயிரும்ல. அன்னைக்கு அந்த சீசனுக்கு அது மாதிரி இருந்திருக்கணும்ல. நம்ம நேசிக்கிற அந்த இயேசு ஏதோ ஒன்று இன்னைக்கு உளத்திக்கிட்டு இருக்காரு, ஏதோ ரொம்ப பாரப்படுறாரு, இப்படி பயங்கரமாக மூச்சு விடுறாரு. என்ன பிரச்சனை? அவர் சொன்ன அந்த டைம் இதுதானோ? அவர் 2-3 தடவை சொல்லியிருக்கிறார், நான் எருசலேம் போவேன், அங்கே பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவேன், அடிப்பாங்க, கேவலப்படுத்துவாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைங்களே, நமக்கு இந்த டைம் என்ன டைமு? இன்னொரு பேரலில் பாருங்கள், இயேசு அவங்க 3 பேரையும் அங்கே நிறுத்தி வச்சுட்டு அங்கே போய் ஜெபம் பண்ணிட்டு திருப்பி வந்து பார்ப்பாரு. திருப்பி வந்து பார்த்தா என்ன செய்வாங்க? தூங்கிட்டு இருப்பாங்க. இவர் என்ன சொல்லுவார்? என் கூட விழிச்சிருக்க கூடாது, 1 மணி நேரம் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணு சொல்லிட்டு போயிடுவார். அவர் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுவார். திருப்பி வந்து பார்ப்பாரு, தூங்குவாங்க. எழுப்புனாரா? எழுப்புனாரா? இல்லை, ஒரே ஒரு தடவை தான் எழுப்பியிருக்காரு. வருவாங்க, தூங்குறாங்க, மறுபடியும் போயிடுவார். அப்புறம் மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பார்ப்பாரு, தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வர்ற டைம் ஆயிடுச்சு, சரி இனிமேல் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு
அதே மாதிரி தான் தேவனும் எப்போ இயேசு மகா பரிசுத்தத்துக்குள்ளே நம்முடைய ரட்சிப்பின் திட்டத்துக்கான லாஸ்ட் பணியை பூமியில் அங்கே செஞ்சது போல் நம்முடைய ரட்சிப்பின் திட்டத்துக்கான லாஸ்ட் பணியை பரலோகத்தில் அங்கே செய்யும் பொழுது 1844 அக்டோபர் 22 சொல்லுவோம்ல, அங்கே போய் அங்கே செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் அடுத்தது உபத்திரவ காலத்துக்குள்ளே தேவன் ஒரு சபையை எழுப்பி அவரோடு விழித்திருக்கும்படியாக, நாமளும் சோதனைக்கு உட்படாதபடிக்கு அவரோட தங்கி இருக்கும்படியான ஒரு டைமை கொடுத்துருக்கார். ஆனால் நாம் அப்படிப்பட்ட நேரத்தில் சும்மா லெத்தார்ஜிக்காக எடுத்துக்கிட்டோம். வெறும் லான்னு 7ஆம் நாள் ஓய்வு நாள் 10 கற்பனை ஒளியில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7ஆம் நாள் ஓய்வு நாள் 10 கற்பனை ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்ல பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இயேசுவை விட்டுட்டோம். 10 பிரமாணம் ஒளியிலன்னு சொல்கிறோம். ஆனால் பாவத்தை ஜெயிக்கிறதுக்கான அனுபவம் இயேசுவோடு தங்கி இருக்கிறதுல தான் இருக்குது. இயேசு தான் மையம்பா அப்படிங்கிறத அறியாதபடினால கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கிறச்ச தான் தேவன் மீண்டும் 1888 ஒரு தட்டுவார் சபையை. பாஸ்டர் அந்த சீரீஸ் தான் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த சத்தியத்தை தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. 1888 போனோட்டம் அப்படியே அழகாக நம்ம ஹிஸ்ட்ரி பயணியர் ஸ்டோரிலாம் அழகாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் 1888 எக்ஸ்பீரியன்ஸை சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. ஆண்டவர் எழுப்பிட்டு இயேசுதான் மையம் அப்படின்னு அந்த நித்திய சுவிசேஷத்தினுடைய அந்த கரு, ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் ரைச்சஸ்னஸ், இயேசு நம்முடைய நீதி அப்படின்ட்டு ஒரு சத்தியத்தை கொடுத்து சபையை அங்கே உயிர்ப்பிக்கும்படியாக எழுப்பும்படியான ஒரு சத்தியத்தை கொடுத்துட்டு, இப்போ விழித்திருங்க, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, ஏன் கூட விழித்திருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சீஷர்கள் அங்கே தூங்கின மாதிரி நாமளும் இந்த காலகட்டத்தில் இயேசு ரட்சிப்பின் திட்டத்துக்காக பரலோகத்தில் செய்கிற அந்த கடைசி பணியை நாம் அவர் செஞ்சிட்ருக்க வச்ச நாம் இங்கே நம்முடைய ப்ரையாரிட்டி என்னவா இருக்குது, நம்முடைய முக்கியத்துவம் எதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறவர்களாக வாழ்ந்துட்டுருக்குறோம். அந்த சீஷர்கள்ட்டேருந்து பாடத்தை படிப்போம். அவங்க அந்த டைமில் எதுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கணும்? ரட்சிப்பின் திட்டத்தினுடைய கடைசி பகுதியை பூமியில் இயேசு செஞ்சுட்டு இருக்கும்போது அவருடைய சீஷர்கள் அங்கே பக்கத்தில் தான் இருந்தாங்க. என்ன பண்ணியிருந்துருக்கணும்? அவரோட விழிச்சிருந்துருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? தூங்குறோமா? இங்கே பாருங்கள், லிட்ரலான தூக்கமும் ரைட்டு தான், எடுத்துக்கலாம். நம்ம நிறைய பேர் தூங்கி தானே நாளே போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அப்படி இல்லையா? எங்கே தூங்க டைம் இருக்குது அப்படி சொல்கிறீங்களா? வேலை போக வைக்க அப்படின்னு இருக்கா? லிட்ரலாக தூங்குறதையும் ஆண்டவர் இங்கே ரிபியூக் பண்ணுறாரு. அதாவது அந்த 8 hours ஹெல்த்துக்காக எடுக்கிற ரெஸ்ட்டை தவிர மற்ற நேரம் எல்லாம் சும்மா தானே கிடக்கும், தூங்குவோம் அப்படின்னு தூங்குறதும் இந்த டைமில் நாளைக்கு இயேசுவை மறுதளிக்கிறதுக்கு ஆனால் வழியை வகுக்க போகுது. இன்னொன்று, இயேசுவோடு விழித்திருக்கிறதும் நானும் என்னை உயிர்த்து ஆராய்ந்து என் பலவீனத்தை எல்லாத்தையும் அவர் மேலே சாஞ்சு யாக்கோபு ஃபைனலாக ஆண்டவரே அப்படி ராத்திரி முழுவதும் போராடிட்டு இருப்பான். ஆனால் கடைசியில் அவர் தேவன் தெரிஞ்ச பிறகு இனிமேல் என் பலனே நீங்கள் தான், அவனால் இனிமேல் நிற்க முடியாது, ஏன்னா காலு சுளுக்கிருச்சு. இப்போ தொங்கிக்கிட்டு என்னை ஆசீர்வதிங்க, விடமாட்டேன் அப்படிங்கப்பல இப்போ ஆண்டவர்கிட்ட போராடுற பெஸ்ட்டு போராட்டமே என் பலவீனத்தை விட்டுட்டு அவர் தொங்கி பிடிக்கிறது தான். ராத்திரி முழுவதும் இப்படி அப்படி பண்ணிட்டு இருந்தால அது இல்லை போராட்டம். ஃபைனலாக தொங்குறான் பாருங்க, இனிமேல் நீங்கள் தான் ஏட்ட இல்லை பாருங்க பலன்னு, பிளஸ் மீ, இல்லாட்டி விட மாட்டேன். பாருங்க, அன்னைக்கு யாக்கோபிட்ட போராடினது யாரு? ஒரு ஏஞ்சல், ஒரு தேவதூதன். யாக்கோபு பலன் எவ்வளோ இருந்திருக்கும், ஒரு தேவதூதன் எவ்வளோ பலன் இருந்திருக்கும்? எங்கேயோ ஒரு இடத்துல வாசிக்கிற ஒரு தேவதூதன் வந்து 1,85,000 பேர் அடிச்சு போட்டாச்சு ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஒரு தேவதூதன் வந்து இங்கே யாக்கோபிட்ட போராடுறாங்க. அந்த ராத்திரி என்ன தேவதூதன் ஜெயிக்க முடியலையா? ராத்திரி முழுதும் போராடா நம்ம விடியற வரைக்கும். அப்போ அங்கே தேவன் எவ்வளோ அழகா அப்படியே அவன் இவர் பலத்தையே அப்ளை பண்ணலை, அவன் எவ்வளோ பலம் அப்ளை பண்ணுறானோ அது மாதிரி அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு இருக்காருல்ல. அவன் நினச்சிட்டான் யாரோ நம்மளை அவன் ஏசாவுடைய ஆள் யாரோ நம்மளை தாக்க வந்துட்டு இருக்காங்க. ராத்திரி முழுதும் அவன் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை வச்சு போராட்டினான். பிரியமான தேவனுடைய பிள்ளைங்களே, தேவன் நம்மளுக்கு சத்தியத்தை கற்று தந்துட்டு இருக்கிறாரு. இதுபடி நடக்கணும் அப்படின்ட்டு
சொல்லி தந்துகிட்டே இருக்கிறாங்க. நாம் இல்லை ஆண்டவரே கொஞ்சம் வழி மாதிரி போய்க்கிறேன், கொஞ்சம் இப்போ மட்டும், அதுக்கப்புறம் சரியாயிரும் அப்படின்னு ஆண்டவரோட போராடிட்டு இருக்கோம். ஆண்டவர் நினச்சானா அப்போவே அடித்து போடலாம். பட் ஆண்டவர் அவருடைய ஸ்ட்ரென்த்துக்கும் கிருபைக்கு தக்கன நம்முடைய அப்படியே நம்ம பலத்துக்கு தக்கன நம்மகிட்ட இன்னும் போராடிட்டு இருக்கிறார். பட் தெர் இஸ் அ டைம் கம்மிங். ஒரு நேரம் வருது, என் பலவீனெல்லாம் புரிஞ்சு என்னால் முடியாது ஆண்டவர் அப்படி இனிமேல் அவர் பலத்தில் தான் நிற்கிறது. அப்படி நின்னா ஆசீர்வாதத்தை பெற்றான், பேர் மாற்றப்பட்டவனாக போனான். இந்த விழித்திருக்கிற இந்த டைமில் அவரோட விழித்திருக்கிறோமா? அவர் என்ன பண்ணுறாரு? அவரோட இருக்கணும்ல. அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கி நம்முடைய முக்கியத்துவம் என்னவா இருக்குது? சுயமாக இருக்குதா? நம்முடைய ப்ரையாரிட்டி என்னவா இருக்குது? என் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும், என் பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். இதெல்லாம் தப்பு இல்லை, ஆண்டவர் நியமித்த காரியங்கள் தான். ஆனால் அதில் கவனம் செலுத்தப்படுதுங்கிறதே தவிர என் பிள்ளை நல்லா படிக்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், வெளிநாட்டுக்கு போகணும், அங்கே இங்கே என்னவோ. பட் அதெல்லாம் பாவம் இல்லை. பட் இதில் கவனமே செலுத்தாமல் நாளைக்கு நான் ஆண்டவரை மறுதளிப்பனா இல்லையா, என்ன நிலைப்பாட்டில் இருக்க, இல்லாட்டி டோட்டலாக யாக்கோபு மாதிரி அவரை தொங்கி பிடிக்கிற ஒரு அனுபவத்தில் இல்லாமல் நான் ஒரு ரெகுலர் சர்ச் மெம்பர், பாஸ்டர் குட்டுன்னு சொல்லிடுவார், எல்லாரும் குட்டுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ நான் குட்டு நான் நினச்சிட்டு இருப்பேன். பேதுரு அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாப்புல. பட் இயேசுவுக்கு தெரியும், நோ பேட்ட அது கூவுறதுக்கு முன்பு 3 தடவை. பிரியமான தேவனுடைய பிள்ளைங்களே, எது நம்முடைய ப்ரையாரிட்டியாக இருக்குது? ஃபோனில் வர்ற அந்த சீரீஸ் ஆஃப் நாடகங்களா, வீடியோ கேம்ஸா, யூத், இல்லாட்டி லவ் சிக்கு, இல்லாட்டி உழைக்கணும், காசு சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், இல்லாட்டி அதை வாங்கணும் இதை வாங்கணுன்ட்டு, இல்லாட்டி எதையோ தேவையில்லை, இல்லாட்டி இன்னைக்கு லைஃப் ஸ்டைலில் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரிய பெரிய பொருளை வாங்கி போட்டு லோனை கட்டுறதுலே நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்குதா? ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கிறதுக்கு கொஞ்சம் போல அதே பெருசாக தெரியுது, ஆனால் ட்ரெண்ட்ஸுக்கு போனால் ரொம்ப சின்னதாக தெரியுதுல்ல. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் இயேசுடைய கடைசி அந்த பணியின் உள்ள இசைந்து இருக்குதா? அப்படி இல்லைன்னா ஃபார் ஷுர் நாளைக்கு நம்ம செவன்த் டே அட்வென்டிஸ்ட் கிடையாது. அமெரிக்கா இப்போ ரீசெண்டாக ஒரு ஃப்ளைட்டை அறிமுகப்படுத்தியிருக்கு அமெரிக்கா. அது பேர் எஃப் யாரும் நியூஸ் ஃபாலோ பண்ணுவீங்களா? F-35 F-37 ஏதோ ஒன்று. அதை பற்றி இப்போ கொஞ்சம் சர்ச்சைகள்லாம் போய்ட்டுருக்கு. பயங்கரமான போர் விமானமாக அது நாடுகளுக்கெல்லாம் விற்றுட்டுருக்குதான். அதை பற்றி ஒரு சர்ச்சை, அது விற்குதான். ஆனால் இதுட்டு ஒரு கில் பட்டன் இருக்குன்ட்டு ஒரு பொருளி வந்துருச்சு. கில் பட்டன்னா மற்ற நாட்டுக்கெல்லாம் அது விற்றுரும், அது ரொம்ப விலை, லைட்டை விட ஸ்பீடாக போகும் வைக்கும் அப்படின்னு என்னமோலாம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். அது இருந்தால் பெரிய பலனா ஒவ்வொரு நாட்டுக்கும். ஆனால் இவன் வச்சுருக்கான், அது செயல்படுற சில நேரம் செயல் இலக்க செய்கிறதுக்கு இவன்ட்டே ஒரு பட்டன் இருக்கான் அப்படின்னு ஒரு பொருளி போச்சு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க எங்கிட்ட இல்லை அப்படின்ட்டு. தெரியுமா? இப்போ நவீன கார்கள்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்காரனை நம்ம தொலைஞ்சிருச்சுன்னு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணிட்டோன்னா கம்பெனிக்காரனே அந்த கார் எங்கே போனாலும் அதை ஓட விடாமல் அப்படி நிறுத்திடுவான், அங்கனக்குள்ளேயே நின்றுடும் வண்டி. அது தெரியுமா? அப்படி ஒரு டெக்னாலஜி இருக்குது. சரி, அது விட்டுங்க. அமெரிக்கா போர் கப்பலை செய்யணுன்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு பெரிய இந்தந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு போர் கப்பல் செய்கிறதுக்காக அது முற்படும் பொழுது பணத்தை எடுத்து வச்சுட்டு, ஆனால் கவர்மெண்ட் செய்யாதான். யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா கான்ட்ராக்டர்கிட்ட கொடுப்பாங்க. அப்போ அந்த ஓகே இவ்வளோ பணத்துக்கு நாங்கள் ஒரு போர் கப்பல் உங்களுக்கு செஞ்சு தரோம் அப்படின்ட்டு சொல்லி ஒரு கான்ட்ராக்டர் எடுத்து அந்த போர் கப்பலை செஞ்சு அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து கவர்மெண்ட்டை வந்து கொடுக்கும் பொழுது கவர்மெண்ட்டை வெரி குட் அப்படின்னு வாங்காது. ரெடியா, ஓகே நல்லா பண்ணியிருக்கீங்களா, ஓகே அப்படின்னு உடனே வாங்காது. அந்த கப்பலை நடுக்கடலுக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்ட்ரெயிட் கோர்ஸ் ஏரியாவுக்கு கொண்டு போய் அந்த கப்பலை இயக்கி பார்ப்பாங்க. எப்படி இயக்கி பார்ப்பாங்க? ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடு, 40 கிலோமீட்டர் ஸ்பீடு, எப்படி இயக்கி பார்ப்பாங்க?
அதை அவன்கிட்ட வாங்கி இவங்க காசை கொடுக்கறதுக்கு முன்பதாக அதை எப்படி இயக்கி பார்ப்பாங்க? டு த மேக்சிமம். எவ்வளோ பிச்சில் அதை கொண்டு போக முடியுமோ அவ்வளோ பிச்சில் அதை ஸ்பீடாகவும், அதில் இருக்கிற அந்த விசேஷ டெக்னாலஜி இருக்கும்ல, அதை எல்லாத்தையும் எவ்வளோ மேக்சிமம் பயன்படுத்தி டெஸ்ட் பண்ண முடியுமோ அப்படிலாம் டெஸ்ட் பண்ண பிறகு தான், அது எல்லாத்தையும் பாஸ் பண்ண பிறகு தான் அந்த கப்பலை அமெரிக்கா ஓகே அந்த கான்ட்ராக்டர்ந்து வாங்கிட்டு அதுக்கேற்ற பணத்தை கொடுக்கும். இப்போ அந்த கான்ட்ராக்டர்கிட்ட வரும், சரி கவர்மெண்ட் என்கிட்ட செய்யப்பட்ட முழுமையாக எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கப்பட்ட இந்த கப்பலை வாங்குறதுக்கு முன்னாடி என் கப்பலை இப்படி டெஸ்ட் பண்ணும். அப்படி டெஸ்ட் பண்ணுறதுனால என் கப்பலுக்கு நான் எந்த மாதிரி உதிரி பாகங்களை நான் பயன்படுத்த போகிறேன் அப்படிங்கிறதுல கான்ட்ராக்டர் கவனமாக இருப்பானா இருக்க மாட்டானா? அவன் சூஸ் பண்ணுற அந்த ராடு, அந்த பீமு, அந்த ஸ்க்ரூ, அந்த கம்பி, அந்த நட்டு, அந்த பல்சக்கரம், அந்த தகுடு எல்லாத்தையும் சும்மா அப்படியே ரெண்டாவது கடையில் இந்த செகண்ட் ஹேண்டுக்கு விற்பாங்கல்ல, ஈயம்பித்தளைக்கு பேரிச்சம்பழம்னு சொல்லி அந்த கடையில் இந்த போய் எடுத்துகிட்டு வந்து கப்பலை செய்வான். அவன் சூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஸ்க்ரூ கூட, ஒவ்வொரு தகுடு கூட அவன் மேக்சிமம் டெஸ்ட்டுக்கு இது நிற்குமா நிலை நிற்குமான்னு பார்த்து தான் அந்த கப்பலையே செய்வான். அதை வச்சு தான் செய்வான். நாமளும் ஒரு கப்பல் கட்டிகிட்டு இருக்கோம். என்ன கப்பல்? குணாதிசய கப்பல், கேரக்டர் ஷிப், கேரக்டர் பில்டிங். இந்த ஒவ்வொரு கேரக்டரையும் நம்ம பில்ட் பண்ணுறதுக்கான அந்த உதிரி பாகங்கள் அவைலபிளா? எங்கே அவைலபிள்? என் குணத்தை கட்டுவதற்கான, அந்த கப்பலை கட்டுவதற்கான, குணம் என்கிற அந்த கப்பலை கட்டுவதற்கான, ஏன்னா அந்த குணம் என்கிற அந்த கப்பல் நாளைக்கு இந்த கூட்டத்தினால பயங்கரமாக டெஸ்ட் பண்ணப்பட போகுது. டெஸ்ட் இல்லை, அவங்க டெஸ்ட் பண்ணலை, அழிக்க வரப்போகுது. ஆனால் அதுலேயும் நிலைத்து நிற்கிற மாதிரி என் குணம் இருக்கணும். அப்போ அதுக்கான உதிரி பாகங்கள் இன்னைக்கு அவைலபிளா? எஸ், அவைலபிள். யார்கிட்ட? இயேசுட்ட. ஏன் சொல்லுங்க? இந்த இயேசுவை எந்தெந்த விதத்திலெல்லாம் அட்டாக் பண்ண முடியுமோ அந்தந்த விதத்திலெல்லாம் அட்டாக் பண்ணான். யாரு? சாத்தான். ஆமாவா இல்லையா? அவன் இயேசுட்ட விட்டு வைக்காத எந்த தந்திரமும் எந்த ஆயுதமும் அவன்கிட்ட இல்லை. Satan has exhausted with Jesus. இயேசுட்ட அவன் பயன்படுத்தாத ஆயுதமும் யுத்தியிலும் தந்திரமும் கண்ணியும் வளையும் எதுவுமே அவன்கிட்ட அவன் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் பயன்படுத்திட்டான். பயன்படுத்தியோ இயேசு ஜெயிச்சார். இப்போ நம்ம இயேசுட்ட போய் நம்முடைய கேரக்டரை பில்ட் பண்ணுறதுக்கு தேவையான அந்த உதிரி பாகங்களை நம்ம வாங்க முடியும். ஆண்டவரே, மை ஹஸ்பண்ட், என் புருஷன் இரிட்டேட் பண்ணுறான், இந்த டைமில் நான் உங்களை மாதிரி இருக்கிறதுக்கு உங்கள் கேரக்டர் தாங்க. என் வேலை இடத்துல, என் ஸ்தாபனத்தில் அந்த மனுஷன் என் வேலையை மெச்ச மாட்டுக்காப்புல, இல்லாட்டி எப்படியோ, இல்லாட்டி இந்த ஃபோன் மூலமாக, இல்லாட்டி அந்த மூவி பார்க்குற பழக்கம், இல்லாட்டி அந்த ப்ரோனோகிராஃபி, இல்லாட்டி ஏதோ அந்த தீய உணவு பழக்க வழக்கங்கள், இல்லாட்டி எதுவாக இருந்தாலும் என் குணத்தை கட்டுவதற்கான அந்த உதிரி பாகம் இயேசுட்ட இன்னைக்கு இட் இஸ் அவைலபிள். தருவாரா தரமாட்டாரா? கேட்டா அது எப்போ கேட்குறது? இந்த விழித்திருக்கிற நேரம் தான். இனி நான் இல்லை, ஏன் கேரக்டர் இல்லை, ஏன் சித்தம் இல்லை, ஏசுது, ஏன் குணம் இல்லை, ஏசு குணம், ஏன் விருப்பம் இல்லை, ஏசு விருப்பம், ஏன் சாய்ஸ் இல்லை, அவருடைய சாய்ஸு அப்படின்னு தீர்மானித்து முடிவுக்கு வர வேண்டிய டைம் இந்த டைம் இல்லை. நாளைக்கு சண்டேல வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னா அவ்வளோதான், போச்சு. பிரியமான தேவனுடைய பிள்ளைங்களே, இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் அப்படின்னு இயேசு சொல்கிறாங்க. எதுக்கு? அவர் சொல்கிறாரு, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் உள்ள வருவேன் அப்படின்ட்டு. எனக்கு டீச்சர் முந்தி சின்ன வயசில் நான் பிரகாசபுரத்தில் படித்தேன். அப்போ டீச்சர் சொல்லி தந்தாங்க, கதவை ஏன் திறக்க முடியலன்னு நம்ம கதவுக்கு பின்னாடி நிறைய
என்னது போட்டு வச்சுருக்கோம், நிறைய போட்டு வச்சுருக்கோம். நம்முடைய சுயங்கிற எல்லா பொருளையும் போட்டு வச்சு, ஆசை பாசங்கள் இன்பங்கள் எல்லாத்தையும் போட்டு கதவுக்கு பின்னாடி வச்சுருக்கோம். அதனால் கதவை தள்ளிட்டு அவரால் வர முடியாது, நம்மளை போய் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ரீசெண்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன், நானே எந்திரிச்சு கூட போய் கதவை அவருக்கு திறக்க முடியாத நிலைமையில் இருக்கேன். நான் எப்படி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கதவை திறப்பேன்? என் வாழ்க்கையில் என்னமோ எனக்கு கதவு இந்த கதவு உள்ளே ஓடி திறந்துருக்காங்க, என் வாழ்க்கையில் ஏதோ கதவு வெளியில் திறக்கிற மாதிரி தான் இருக்கு. அவர் தான் திறக்கணும். எனக்கு என் வாழ்க்கையில் டோர் உள்ளே ஸ்விங் பண்ணுற மாதிரி இல்லை, நான் இழுத்து திறக்கிற மாதிரி இல்லை, வெளியில் அவர் திறக்கணும். ஆனால் அவர் திறக்க மாட்டார் நான் பெர்மிஷன் கொடுக்குற வரைக்கும். நான் அதெல்லாம் நீக்கின பிறகு தான் திறக்கணும், அதெல்லாம் நீக்கினா தான் நம்ம திறக்க முடியும் அப்படின்னு என் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் நான் என் எக்ஸ்பீரியன்ஸில் படிச்சுக்கிட்டேன், என்னால் முடியவே முடியாது அந்த இதெல்லாம் நீக்கிறதுக்கு. அவர் வந்தால் தான் அவர் தான் நீக்க முடியும். அவர் வருவதுக்கு முன்பதாக என் ஹார்ட்டை ஃபுல்லாக நான் அலங்கரிக்கணும்னு சொன்னாங்க. இல்லை இல்லை, அவர் தான் அலங்காரமே, நான் அலங்கரிக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறாங்க, இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டால் நான் உள்ளே வருவேன், உள்ளே வந்து அவனோட கூட போஜனம் பண்ணுவேன். இங்கிலீஷில் என்ன வார்த்தைங்கன்னா, ஐ வில் சப் வித் ஹிம், அவனோட கூட போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னத்தை போஜனம் பண்ண போகிறாரு? என்னத்தை போஜனம் பண்ண போகிறாரு? ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குது பாருங்களேன், இங்கே வாங்க. மார்க்கு 10வது அதிகாரம், மார்க்கு 10வது அதிகாரம் நம்ம 38வது வசனத்தில் வாசிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக அந்த யாக்கோபும் யோவானும் கேட்பாப்புல, ஆண்டவரே ஒருத்தர் ரைட்லேயும் ஒருத்தர் லெஃப்ட்லேயும் எங்களை வச்சுக்காங்க அப்படி சொல்லுவாப்புல. அப்போ இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். கேட்டாரா? இவங்க பதவி கேட்குறாங்க, இயேசுகிட்ட ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் இடம் கேட்காங்க. ஆனால் இயேசு அதுக்கு என்ன கேட்குறாரு? நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்க பண்ணுவீங்களா? நான் பண்ணும் ஸ்நானத்தை நீங்கள் பண்ணுவீங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்க? முடியும்பாங்க. ஆனால் ராத்திரி என்ன செஞ்சாங்க? பங்கே இருக்கல இல்லையா? பங்கே இருக்கல, சரியா? அவர் கூட பங்கே இருக்கல. அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பக்கத்திலும் என் இடது பக்கத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்ற ஒருவருக்கும் அதை அருள்வது என் காரியம் அல்ல. இதில் ஒரு கவனமாக கவனிங்க. இங்கே என்ன சொல்கிறார் இயேசு? நம்ம முடிக்க போகிறோம், ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது இதில். என்ன சொல்கிறாரு? அவங்க முடியுங்கிறாங்க, இவர் முடியும் தான் சொல்கிறாரு. ஆனால் அவங்க ராத்திரி அவங்க கூட இல்லை, லேட்டராக இருந்துச்சு. ஆனால் நம்ம எக்ஸ்பீரியன்ஸு, நம்ம குடிக்க போகிறோமா இல்லையா? இது யாரை பற்றி பேசுகிறாரு? எப்பா, அது ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் இருக்கிறது ஏன் காரியம் இல்லை, அது அது என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? ஆனாலும் என் வலது பரிசத்திலும் இடது பரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல். இந்த வசனத்துக்கு ஒத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏர்லி ரைட்டிங்ஸில் நான் பார்த்தேன். அங்கே எப்படி இருக்குன்னா, தேவனுடைய ஜனங்கள் அங்கே ரொம்ப பயங்கரம், அதாவது துன்மார்க்கர் எழும்பி தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக எழும்பினாங்க, சரிங்களா? எழும்பி அவங்கள கொலை செய்வதற்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. இங்கே கவனிங்க, நான் அதை வாசிக்க ட்ரை பண்ணுறேன் எங்கள் தமிழில். இப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடத்தில் அதிக வல்லமை இருந்தது. நோக்கிப்பார், இது தரிசனம், ஏசு இளஞ்சுவேட்டை அம்மையாருக்கு கொடுத்த தரிசனம். நோக்கிப்பார் என்று தூதன் என்னிடம் கூறினான். துன்மார்க்கர் அல்லது அவிசுவாசிகளின் மீது எனது கவனம் திருப்பப்பட்டது. அவர்கள் துடித்து கொண்டிருந்தார்கள். யாரு? ஐயோ வழி துடிக்கல, பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க. தேவனுடைய மக்களிடையே காணப்பட்ட ஆர்வமும் வல்லமையும் அவர்களை தூண்டிவிட்டு கோபம் அடைய செய்தது.
எந்த பக்கத்திலும் ஒரே குழப்பம். தேவனுடைய வல்லமையும் வெளிச்சத்தையும் தங்களிடத்தில் பெற்றிருந்த மக்களுக்கு எதிராக சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அவர்களை சுற்றிலும் இருள் குவிந்தது. ஆனால் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களோ அவர் மீது நம்பிக்கை வைத்து உறுதியாக நின்றார்கள். அவர்கள் குழப்பம் அடைந்தவர்களாக காணப்பட்டார்கள். பின்பு தேவன் ஊக்கமாக மன்றாடுகிறதை நான் கேட்டேன். பின்பு தேவனிடம் ஊக்கமாக மன்றாடுகிறதை நான் கேட்டேன். அவர்களது கூக்குரல் இரவும் பகலும் ஓயவில்லை. ஓ தேவனே, உமது சித்தமாக கடவுது. இந்த காரியம் உமது நாமத்தை மகிமைப்படுத்த கூடுமானால் உமது மக்கள் தப்பிக்க வழி ஏற்படுத்தும். சுற்றிலும் இருக்கிற அஞ்ஞானிகளிடமிருந்து எங்களை தப்புவியும். எங்களை அவர்கள் மரணத்திற்கு நியமித்திருக்கிறார்கள், ஆனால் உமது புயம் இரட்சிப்பை கொண்டு வரும் என்று ஜெபித்தார்கள். இந்த வார்த்தைகளை மாத்திரமே எனது மனதிற்கு கொண்டு வர முடிகிறது. தங்களது தகுதியற்ற நிலையை ஆழ்ந்து சிந்தித்து முற்றிலுமாக தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தலை வெளிப்படுத்துவது போல தோன்றியது. எனினும் யாக்கோபை போல ஒவ்வொருவரும் விடாமல் ஒவ்வொருவரும் மன்றாடி விடுதலைக்காக ஊக்கமாய் போராடி கொண்டிருந்தார்கள். அடுத்தது கவனிங்க. இதற்கு பிறகு சீக்கிரத்தில் அவர்கள் கூக்குரலிட ஆரம்பித்த உடனே தூதர்கள் அவர்களை காப்பாற்றி விடுதலை அளிக்க விரும்பினார்கள். தேவனுடைய ஜனங்கள், அந்த சின்ன கூட்டம் பயங்கரமாக உலகம் அவங்கள அமுக்க போது கொல்றதுக்கான ஆயத்த வேலைகளை அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க மன்றாடுறாங்க. அந்த நேரத்தில் தேவதூதர்கள் எல்லாரும் இவங்களை காப்பாற்றுறதுக்காக இறங்கி வர்றதுக்கு ரெடி ஆனாங்களாம். கவனிங்க. இதற்கு பிறகு சீக்கிரத்தில் அவர்கள் கூக்குரலிட ஆரம்பித்த உடனே தூதர்கள் அவர்களை காப்பாற்றி விடுதலை அளிக்க விரும்பினார்கள். ஆனால் உயரமான கட்டளையிடும் தூதனானவன் அவர்கள் உதவி செய்வதை அனுமதிக்கவில்லை. என்ன சொன்னாங்க? அந்த தூதன் சொல்றாப்புல, தேவ சித்தம் இன்னும் நிறைவேறவில்லை. அவர்கள் அந்த பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டும். அந்த ஸ்நானத்தால் ஸ்நானம் செய்ய விடப்பட வேண்டும் என்று கூறினான். மறுபடியும் இந்த வசனத்துக்கு வாங்க. மார்க் 10வது அதிகாரம் சொல்றாரு, ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்ற ஒருவருக்கும் அதை அருள்வது என் காரியம் அல்ல என்றார். அப்படின்னா அவருடைய வலது பாரிசத்திலையும் இடது பாரிசத்திலையும் இப்போ வாசிச்ச ஸ்டேட்மெண்ட் படி யாருக்கு அது ஒதுக்கப்பட்டிருக்கு? யாருக்கு? முத்துதை அறிவிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு. அவங்க இந்த பாத்திரத்தில் பங்கேற்க வேண்டியது இருக்கு. தேவதூதர்லாம் ஹெல்ப் பண்ண வந்தாங்களா? ஒரு டால் ஏஞ்சல் சொன்னாங்களா, நோ 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 நோ, இப்போ போகாதீங்க, அவங்க இந்த டைமை கடந்து போக வேண்டியது இருக்கு, அவங்க இந்த பாத்திரத்தில் பங்கேற்க வேண்டியது இருக்கு. அப்போ இந்த பாத்திரத்தில் பங்கேற்க போகிறாங்க அப்படின்னா இந்த கூட்டத்தில் தான் இயேசு சொல்கிறாரு, இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுற ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் அவனோட கூட இருந்து போஜனம் பண்ணுவேங்கிறாரு. எந்த பாத்திரத்தை? இந்த பாத்திரத்தை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தனியாக கடந்து போராடிட்டு இருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையினுடைய ஏமு, நம்முடைய நோக்கங்கள்லாம் என்னவா இருக்குது? இந்த விழித்திருந்து ஜெபம் பண்ணுறதா இருக்குதா? அந்த ராத்திரி மட்டும் சொல்லலை, டோட்டல் லைஃபு. அந்த 1844க்கு அப்புறம், அதுவும் குறிப்பாக ஒரு தடவை எழுப்பி விட்டு 1888க்கு அப்புறம் எழுப்பி விட்ட இந்த ஜனங்கள், இனிமேலும் நம்ம பர்த்டே தான் பெருசு, நம்ம கல்யாணம் தான் பெருசு, நம்ம ஃபாரின் போகிறது தான் பெருசு, இதெல்லாம் நான் பாவம்னு சொல்லலை. ஆனால் அந்த சீஷர்கள் செலுத்த வேண்டிய அந்த கவனத்தை செலுத்தாமல் இயேசுவை மறுதளித்து போனது போல் நாம் இந்த டைமில் இயேசுவோடு இசைந்து இருக்கலன்னா, இயேசுவோடு ஒன்றுபடலைன்னா, நாளைக்கு நிச்சயமாக நம்ம கம்ப்ளீட்டாக இயேசுவை விட்டுட்டு போயிடும், இந்த சத்தியத்தை விட்டுட்டு போயிடும். அப்படி விடாமல் போகிறதுக்காக தான், விடாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் தேவன் இந்த பகுதியை நமக்கு இன்னைக்கு காட்டியிருக்காங்க. கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் நம்ம நிலைத்து இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக.
இந்த பாத்திரத்தில் பங்கேற்க போகிற நம்மளை இயேசு தனியாக விட போகிறதில்ல, தனியாக விட போகிறதில்ல. நான் கூட வந்து பானம் பண்ணுவேன்னு சொல்கிறார். இட் இஸ் கிரைஸ்ட் அவர் ரைச்சஸ்னஸ். கிறிஸ்து நம்மோடு கூட, நம்மோடு கூட. பிரியமான தேவனுடைய பிள்ளைங்களே, அவரோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கையை எடுங்க. உலகம் என்னமோ வேறு விதத்தில் போய்கிட்டு இருக்காது. நமக்கு நல்லாவே தெரியும், வெளியில் உள்ளவங்களுக்கு என்னமோ நடக்குதுன்னு தெரியுது, ஆனால் அவனுக்கு புரியாது. நமக்கு தெளிவாக தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. அந்த ஆன்மீக போராட்டத்தினுடைய கடைசி ஸ்டேஜில் இருக்கிறோம். அது என்ன சட்டத்தை கொண்டு வர போகுது, எப்படி யாரை ஒடுக்க போகுது, அவங்க கொண்டு வர எல்லா சட்டமும் யாருக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது? இந்த குரூப்புக்கு அகெயின்ஸ்ட் தான். நான் முழு மற்றவங்க மாதிரி நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு நியூஸை ஷேர் பண்ணிவிட்டு ஃபார்வேர்ட் பண்ணிக்கிட்டு கிடக்கிறோம். பட் விழித்திருக்கிறோமா? விழித்திருக்கிறோமா? அப்படி விழித்திருக்கலன்னா we are lost. அதாவது சத்தியத்தை விட்டுட்டு போயிடும். we are lost-ஐ விடுங்க, இயேசு விட்டுட்டு போயிடும். அது பேதுருவுக்கும் யாக்கோபுக்கும் யோவானுக்குமே அப்படி ஒரு அனுபவம்னா, அது மாதிரி க்ளோஸாக இருக்கிற நமக்கு அது ஒரு பாடமாக இருக்குது. நீங்கள் தான் அவ்வளோ க்ளோஸு, பட் யூ நீட் ப்ரேயர் அப்படிங்கிறாரு. இங்கே நான் ஜெபத்தை குறித்து பேசலை, நம்ம லைஃப்பை குறித்து பேசுகிறோம். நம்ம லைஃபே அவரோட இருக்கிறது. லாஸ்ட் ஒர்க் ஆஃப் அவர் சால்வேஷன் ஹூ இஸ் டூயிங் இன் ஹெவன். அங்கே ஹெவனில் செஞ்சுட்டு இருக்கிற கிறிஸ்து, லாஸ்ட் அவருடைய சீஷர்கள் வாழ்ந்துட்டு இருக்க சீஷர் அவரோட இருக்கிறது தான் சேஃபு. அப்படி இல்லைன்னா இட்ஸ் அன்சேஃப். கர்த்தர் தாமே உங்களை என்னையும் ரட்சிப்பாராக. ஆமென்.